கனடாவில் நான் என்ன ஜாப் செய்யறேன் பார்ட் 5 இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி இல்லைன்னு சொன்னா MLM கம்பெனிகளான WFG பிரைமரிக்கா இந்த 2 கம்பெனிஸ் கனடாவில் இருக்குது. இது நல்லமா இல்லையா, இதை எப்படி அப்ரோச் பண்ணினாங்க, இதுல எந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்க கனடாவில் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் அப்படி ஒர்க் பர்மிட்ல இருக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொன்னா இதுல சேவிங்னு சொன்னா உங்களுக்கு எக்ஸப்டன்ட்ரி ப்ரொஃபைல்ல ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குமா இல்லையாங்கிற எல்லா டீடைல்ஸையுமே இதுல நான் உங்களுக்கு சொல்றேன். பார்ட் 1, 2, 3, 4 பார்க்காதாக்கள் கீழே பிளேலிஸ்ட்ல இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. நான் பார்ட் 4 வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகிறத டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லி. ஸோ ஹோம் அண்ட் இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகணும்னு சொன்னா அதுக்கு இங்க லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். அந்த லைசன்ஸோட பேரு ரிபோன்னு சொல்லுவாங்க. இங்க கனடாவில் மீன் பிடிக்கிறதுக்கு லைசன்ஸ் தான். நீங்க என்ன ஒரு ஃபீல்டுக்குள்ள போனாலும் எல்லா ஃபீல்டுக்குள்ளயுமே லைசன்ஸ் இருக்குது. சில ஃபீல்டுக்குள்ள லைசன்ஸ் மேண்டட்டரி இல்லை, ஆனா சில ஃபீல்டுக்குள்ள லைசன்ஸ் கட்டாயம் மேண்டட்டரி. இப்ப நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகி, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கும் புரோக்கருக்கும் நான் வித்தியாசம் சொல்லிட்டேன் நான் பழைய வீடியோவில். நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு சொன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணி அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுவீங்க. இன்சூரன்ஸ் புரோக்கர்னு சொன்னா நீங்க புரோக்கரேஜ் ஒன்றில் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த புரோக்கரேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்க. ஸோ உங்கள்ட்ட கிளைண்ட் வரக்குள்ள அவரோட டீடைல்ஸை நீங்க அந்த சிஸ்டத்துல போடக்குள்ள அவருக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பெஸ்டான ரேட் கொடுக்குமோ அதை எடுத்து நீங்க கொடுக்கலாம். ஸோ இது சம்பந்தமா எனக்கு எப்படி இன்சூரன்ஸ் எந்த காருக்கு எடுக்கக்குள்ள நடந்துங்கிற விஷயத்தெல்லாம் நான் மற்ற வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முதல் சொன்ன வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகணும்னு சொன்னா ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா OTL லைசன்ஸ் சொல்லி ஒரு லைசன்ஸ் ஒன்று நீங்க எடுக்கணும். ஆனா நீங்க இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகணும்னு சொன்னா ரிபோன்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் ஒன்று நீங்க இங்க ஒன்டேரியோவில் இருப்பீங்கன்னு சொன்னா எடுக்க லைசன்ஸ். நீங்க வேற வேற ப்ரொவின்ஸ்ல இருக்கக்குள்ள கனடாவில் வேற வேற லைசன்ஸ் இருக்குது. ஆனா ஒன்டேரியோவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரிபோங்கிற லைசன்ஸ் நீங்க கட்டாயம் எடுக்கணும். இதே இது நீங்க ஹெல்த் அண்ட் லைஃப்ங்கிற அந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்குள்ள நீங்க போறீங்க, அதுல ஒரு ரீப்ரசன்டேட்டிவ் ஆக போறீங்கன்னு சொன்னா அதுக்கு LLQPங்கிற இன்னொரு லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். ஸோ இப்போ லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி எல்லாமே விளங்கிட்டு, ஸோ நான் என்ன பண்ணினேன்னு சொன்னா ஓகே லைசன்ஸ் எடுப்போம். அதுக்கு முதல் இந்த ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் புரோக்கரேஜில் என்ன இருக்குது, அதுல எனக்கு நான் எந்த புரோக்கரேஜில் நான் எந்த கார் எடுத்தனோ அந்த புரோக்கரேஜ் பெஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட மோர் தென் 42க்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. ஸோ எனக்கிட்ட நான் நாளைக்கு இன்சூரன்ஸ் ஒரு புரோக்கர் ஆகி நான் என் கிளையண்ட்டுக்கு சேவ் பண்ணக்குள்ள நான் பெஸ்டான ப்ராடக்ட் தான் நான் கொடுக்கணும். ஸோ நான் அந்த புரோக்கரேஜில் நான் எங்க லைசன்ஸ் எடுத்தனோ அதே புரோக்கரேஜில் நான் ஒர்க் பண்ணக்குள்ள நான் 42 கம்பெனியில அனலைஸ் பண்ணி பெஸ்டான ரேட் ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லி அது சம்பந்தமான மேலதிக டீடைல்ஸை நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்சூரன்ஸ் சம்பந்தமான ரிலேட்டடான நிறைய விஷயங்களை சோசியல் மீடியாக்களில் ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்டின்லையும் நிறைய சம்பந்தமான ஆட்களோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள லிங்க்டின்ல ஒரு கனெக்ஷன் ஒன்றுல இருந்து எனக்கு மெசேஜ் வருது, நீங்க இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் ஆறீங்கன்னு தெரியும், எங்களோட கம்பெனியில் ஒரு வேகன்சி ஒன்று இருக்குது பேசுவோமான்னு சொல்லி. ஸோ அவங்க ப்ரொஃபைல போய் பார்த்தேன், நான் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ஆனால் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி எதுவுமே அவங்க எழுதல. அப்போ ஓகேன்னு சொல்லி ஒரு டைம் ஒன்று புக் பண்ணி ஜூம் மீட்டிங் ஒன்று வர சொன்னாங்க. நான் ஜூம் மீட்டிங்க்கு போனேன். எனக்கு சின்ன ஒரு டவுட், மேபி இது ஒரு நெட்வொர்க் ஏண்டா எனக்கு தெரியும் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் ரிலேட்டடா 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கனடாவில் ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி. முதலாவது WFGங்கிற ஒரு கம்பெனி, வேர்ல்ட் ஃபைனான்ஸ் குரூப்னு சொல்லி உண்டு. 2வது கம்பெனி பாத்தீங்கன்னு சொன்னா பிரைமரிக்கான்னு சொல்லி இன்னொரு கம்பெனி உண்டு. இந்த 2 கம்பெனியும் கனடாவில் பயங்கரமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கன்செப்ட் தெரியாதவர்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னா நிறைய பேர் ஆட்களை ரெக்ரூட் பண்ணி இப்ப நீங்க இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு ஏஜென்ட், நீங்க இன்னும் 4 பேருக்கு செல் பண்ணினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அவங்க செல் பண்றதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். நெட்வொர்க் மாதிரி MLM சொல்ற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்த கான்செப்ட். நான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் MLMக்கு நான் எதிர்ப்பு இல்லை, ஆனா எனக்கு அது செய்யறதுக்கு பிடிக்காது. ஓகே, ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட் பெனிஃபிட்டை வச்சு செல் பண்றது தான் எனக்கு விருப்பம். அதனாலதான் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ப்ரிஃபர் பண்ணுவேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை விட. பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரீமை செல் பண்ணி ப்ராடக்டை முக்கியத்துவம் கொடுக்காம ட்ரீம் நீங்க இத்தனை பேர் ஆட்கள் சேர்த்தா உங்களுக்கு இவ்வளவு கமிஷன் கிடைக்கும், நீங்க உங்களுக்கு 100 பேர் வந்தா உங்களுக்கு இப்படி வரைக்கும் சொல்லி ட்ரீம் செல் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. ப்ராடக்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 2 WFGலையும் சரி பிரைமரிக்காவிலையும் சரி 2லையுமே லைஃப் இன்சூரன்ஸ் தான் செல் பண்றாங்க. ஹோம் அண்ட் ஆட்டோ இல்ல, அவங்களோட ஹோம் அண்ட் ஆட்டோக்கு பார்ட்னர்ஷிப் ஒன்று இருக்குதான். ஸோ இப்போ நான் எனக்கு ஒரு டவுட், இந்த 2 கம்பெனில ஒரு கம்பெனியில ஒரு ஆளா தான் இருக்கணும் அதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா ஓகே அவங்க ஜூம் மீட்டிங் கூப்பிடுறது மேலே நான் கேட்டேன் இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுனாங்க. ஓகே அப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லையாதுன்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங்கு போயிட்டேன். ஜூம் மீட்டிங் போனோடனே ஓகே நீங்க என்ன செய்றீங்க எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு கொண்டது பிறகு
எங்களோட கம்பெனிடனே WFG இன்னொன்று நான் திரும்ப கேட்டேன். இது தானே நான் கேட்டேன், WFGங்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வராமல் ஓட போகிறல, நான் ஜஸ்ட் கேட்டேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லி. இல்லை நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் பிள்ளையா வாங்கினீங்க, வேறு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி இல்லை, எங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வித்தியாசமான அது இதுண்டு ஒரு லேடி உண்டு. அது இது சரி கதைன்னு சொல்லி போட்டு சொன்னேன். இப்படி தான் இப்படி உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அது இருக்குது. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் இவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணலாம், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தெரியும் தானே, ஃபுல்லாக கழிச்சிருப்பான். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன், இது T4 வருமா? அதாவது ஜாப் மாதிரி இதை கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாய்டா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுவீங்களா, இதை நான் செய்வேன்னு சொன்னான்னு சொல்லி கேட்டேன். அது செல்ஃப் எம்ப்ளாய்டா. ப்ளஸ் நான் WFGலேயோ அந்த மற்ற இதுலேயோ, அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்போ WFG அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். WFGயில் நான் ஜாயின் பண்ணினேன்னு சொன்னால் வேற எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதாவது வேற எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணலாம், பிளஸ் வேற எந்த இன்சூரன்ஸ் புரோக்கரேஜில் கூட நான் ஜாயின் பண்ணலாம். நான் இதுல லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தான் நீங்க செல் பண்றீங்க. இப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸுக்கு நான் இதுல ஜாயின் பண்ணாலும் ஹோம் அண்ட் ஆட்டோக்கு நான் ஒரு புரோக்கரேஜில் ஒர்க் பண்ணலாம் தானே. நான் புரோக்கரேஜில் ஒர்க் பண்ணக்குள்ள நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லை, நான் எம்ப்ளாயி. T4 கிடைக்கும். ஸோ எனக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் மெயினா இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்குள்ள வந்ததே எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்குள்ள பாயிண்ட் எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான். நான் ஆல்ரெடி செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஓகே, எனக்கிட்ட பிசினஸ் இருக்கு, எனக்கு கம்பெனி இருக்குது, நான் ரன் பண்றேன். எனக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னா இங்கே பாயிண்ட்ஸ் இல்லை. அதனால தான் நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இதுக்குள்ள நான் போறதுக்கே நான் முடிவெடுத்தேன்னு சொல்லி சொன்னேன். அவங்க நான் சொன்ன இதெல்லாம் சொல்லி நான் ஆல்ரெடி இது தெரியாத ஒரு ஆளாக இருந்தால் தலையை பிரெயின் வாஷ் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையும் கதைச்சி நான் மாறி மாறி டஃப் கொடுத்ததால டிஃபென்ஸ் மூட்டுக்கு போயிட்டாங்க இந்த லேடி. அது என்ன உங்களுக்கு வேலை இருந்துடி, அப்படி இல்லை குவாலிஃபைடு இல்லை, அப்படி இல்லையா, இங்கேயா எங்களோட கம்பெனி அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா கத்தி கிட்டத்தட்ட 2 hour மாறி மாறி சண்டை. அது பிரசன்டேஷன் இல்லை, சண்டையா போயிடுங்க 2 பேருக்கும். உனக்கு தெரிஞ்சதோட கூட எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியும், நீ அறப்படிக்காது, அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி நானும் கதைக்க ஆரம்பிச்சோடனே அவக்கு லைக் என்ன செய்யற நீ, அது நான் எல்லாத்தையும் சரியா சொன்னோடனே அவனுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளலாம். எனக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு T4 சரி ஃபைனலா இப்ப நீ என்ன சொல்ல வரேன், நான் சொன்னேன் நான் இதுல ஜாயின் பண்ணா இது T4வா, இதை நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல்ல இதை எட் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்ல இது செல்ஃப் எம்ப்ளாய்டு நான் சொன்னேன், நாட் இன்ட்ரெஸ்டட். இன்னொன்னு ஓகே தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் போட்டு ஆல் போயிட்டு. ஸோ நீங்க யாருன்னா PGW போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் அப்படி ஒர்க் பர்மிட்ல இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் சொல்லி இந்த அநேகமான நான் சில விளம்பரங்களையும் பார்த்தேன். இந்த 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் நீங்க PGW பிள்ளைங்களா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இது Tier 3 சொல்லி எல்லாம் ப்ரொமோட் பண்றாங்க. ஆனா நீங்க இன்சூரன்ஸ் புரோக்கர் அப்படி இல்லாட்டி ஏஜென்ட் ஆகி ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனிலயோ இல்லாட்டி புரோக்கரேஜில் எம்ப்ளாயியா நீங்க ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு இதை மாதிரியான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகள்ல போய் நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைல்ல உங்களுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸும் கிடைக்காது. ஸோ ஆள் மாறுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் இது செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணினேன்னு சொன்னா, நான் எங்க இந்த கார் இன்சூரன்ஸ் எடுத்தனோ அந்த 42 கம்பெனில அனலைஸ் பண்ணி பெஸ்டான கார் இன்சூரன்ஸ் தந்தரோ அந்த கம்பெனிக்கு மெசேஜ் பண்ணினேன். ஓகே, மெசேஜ் பண்றதுல நான் லிங்க்டின்ல போய் அவங்கள சர்ச் பண்ணி அவங்க ஜாப் போட்டிருந்தாங்க. அவங்களோட 2 பிரான்ச்ல ரிச்மண்ட் ஹில் பிரான்ச்லயும் மிசிசாகா பிரான்ச்லயும் வேகன்சி இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இன்சூரன்ஸ் புரோக்கருக்கு. ஆனா இதுல கேட்டிருந்தாங்க ரிபோ லைசன்ஸ் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி. இருந்தாலும் நான் ரிபோ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முதல் சும்மா இன்டர்வியூ போய் பார்ப்போமேன்னு சொல்லி போட்டு நான் அப்ளை பண்ணினேன். இதுக்கு எனக்கு சோசியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, 15,000 மேல லீட் ஜெனரேட் பண்ணிக்கேன். இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் என் சிவியை வச்சு நான் அப்ளை பண்ணினேன். அவங்களுக்கு பிடிச்சிட்டு உடனே மிசிசாகா பிரான்ச்ல இருந்து HR இன்டர்வியூ வச்சாங்க. ஆனா ரிச்மண்ட் ஹில் பிரான்ச்சோட மேனேஜிங் பார்ட்னர், அதுதான் அந்த பிரான்ச்சோட ஹெட், அவரே இன்டர்வியூ வச்சாரு. ஸோ எல்லாத்தையும் கதைச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்சிட்டு ரிபோலைசன் எடுத்துட்டு நீங்க வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஜாப் ஷுவர், உங்களுக்கு ஒர்க் கன்ஃபார்ம். நீங்க ரிபோ லைசன்ஸ் எடுத்துட்டு வாங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்ப ரிபோ லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த ரிபோ லைசன்ஸ் நான் எடுத்தேன்னா அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் செஞ்சேன், அதுக்கு படிச்சேன்னா படிக்கலையா, ரிபோ லைசன்ஸ் எடுத்துட்டேன்னா இல்லையா, பிளஸ் இந்த ரிபோ எக்ஸாமோட ஃபார்மேட் என்ன, இந்த விஷயம் எல்லாத்தையுமே இதுல அடுத்த பார்ட்ல பார்ப்போம். நான் நினைக்கிறேன் அடுத்த பார்ட்டோட இந்த சீரீஸ் ஃபுல்லா முடியும்னு சொல்லி வெரி சாரி, இதுல என்னால முடிக்கலாம போயிட்டு நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திப்போம். பை.